சைவம் சார்ந்த புரதங்களை நாம் உணவில் எடுத்துக்கொள்ளும் போது எவ்வாறு ஒரு ஆரோக்கிய வாழ்வை நாம் வாழலாம் அப்படிங்கிறதை பற்றி தான் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். பருப்பு வகைகள் நம்ம எல்லாருக்குமே தெரியும். நிறைய வகையான பருப்பு வகைகளை பயன்படுத்தக்கூடிய ஒரு சமூகமாகத்தான் நம்ம இருந்து வந்திருக்கோம். நல்ல நாட்கள் எடுக்கும்போது கோவில்கள்லையும் குளங்கள்லையும் கொண்டைக்கடலையும் கருப்பு வெள்ளை கொண்டைக்கடலை வேக வைத்து கொடுப்பதே வழக்கமாக வைத்திருக்கிறத பார்க்கும். இன்றைக்கு புரதம் இல்லாத தமிழ் உணவு அப்படிங்கிறத நம்ம தேடி தேடி தான் எடுக்கணும். ஒரு காய்கறி பொரியல் செய்யும் போது கூட அதில் தேவையான அளவு பாசிப்பருப்பையும் கடலைப்பருப்பையும் வேக வைத்து உணவோடு கலந்து தருகின்ற ஒரு வழக்கம். காலை உணவாக பொங்கல் செய்யும் போது அரிசியோடு பருப்பை சேர்த்து ஒன்றாக கலந்து கொடுக்கக்கூடிய வழக்கம்னு பாரம்பரிய தமிழ் உணவுகள் எதை எடுத்து நாம் பார்த்தாலுமே பருப்பு வகைகள் இல்லாத புரதம் இல்லாத ஒரு காலை உணவு இருக்குமாங்கிறது கேள்விக்குறிதான்.